Praise the Lord. This is Pastor Conrad DeFries. We're coming to you with the Bible study today. We are continuing, and this is part 2 on the God kind of love. சர்வவல்லவராம் இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நான் கான்ராட் டிஃப்ரிஸ். இந்த வேளையிலே கடந்த வாரத்தில் நான் பேசின அந்த செய்தியின் தொடர்ச்சியை நான் பேச விரும்புகிறேன். You are only one person, but you are a spirit being. You have a soul and you live in a body. நீங்கள் ஒரு மனிதன், ஆனால் உங்களுக்குள்ளே தேவ ஆவி இருக்கிறது, ஆத்துமா இருக்கிறது. நீங்கள் சரீரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். At the end of your life, your body will go back to the dust, but the real you is a spirit being that lives forever. நீங்க உங்களோட வாழ்க்கையின் முடிவிலே உங்களுடைய சரீரமானது அது மண்ணுக்கு திரும்பும், ஆனால் உண்மையான நீங்கள் உங்களை அனுப்பின தேவனிடத்திலே கடந்து போவீர்கள். God is a spirit being, and spirit communicates with spirit. தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆவியாகிய தேவனோடு கூட உங்களுக்குள் இருக்கிற அந்த ஆவி அந்த தேவனோடு கூட தொடர்பிலே இருக்கும். God does not speak to your body, and God does not speak to your mind, but God will speak to your spirit. தேவன் உங்களுடைய சரீரத்தோடு கூட பேசுகிறவரும் அல்ல, தேவன் உங்களுடைய சிந்தையோடு கூட பேசுகிறவரும் அல்ல, தேவன் உங்களுடைய ஆவியோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். When you receive Jesus Christ as your Savior, then God will talk to you and communicate with your spirit. நீங்கள் இயேசுவை உங்களுடைய சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த தேவாதி தேவன் அவர் உங்களுடைய ஆவியோடு கூட அவர் இடைபடுகிறவராய் அவர் காணப்படுவார். It is important to learn not to live by your emotions, but to listen to God in your spirit, in your heart. நீங்க உங்களுடைய உணர்வின் அடிப்படையிலே நீங்கள் வாழுவதல்ல, தேவ ஆவியானுடைய நடத்துதலின்படி நீங்கள் வாழ வேண்டும். We serve God with our body, with our mind, and with our spirit. நாம் தேவனுக்கு பணிவிடை செய்கிறோம். நம்முடைய சரீரத்தினாலே, நம்முடைய ஆத்மாவினாலே, நம்முடைய ஆவியினாலே தேவனுக்கு நாம் பணிவிடை செய்கிறோம். But it is important to understand that you are a spirit being, you have a soul, and you live in a body. நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆவியான மனிதன், ஆனால் உங்களுக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது. நீங்க இவ்வகையான சரீரத்திலே நீங்கள் வாழ்கிறீர்கள். With your body, you have 5 areas of seeing, hearing, tasting, smelling, feeling. உங்களுடைய சரீரத்திலே 5 விதமான உணர்வுகள் இருக்கிறது. பார்வை, பார்ப்பது, நுகர்வது, ரசிப்பது, ருசிப்பது, கேட்பது என்று சொல்லி 5 விதமான உணர்வுகள் உங்களுக்குள் இருக்கிறது. But you cannot depend on these to understand what God is saying to you. ஆனால் இதன் மூலமாக கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. And you cannot depend on the thoughts that come to your mind, because the devil can bring thoughts to your mind. அதே வண்ணமாக உங்க சிந்தனையின் மூலமாக கூட தேவனுடைய கருத்துக்களை, தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியாத காரணம் பிசாசு கூட உங்களுடைய சிந்தனைகளிலே அவன் கிரியை செய்வான். As you read the Bible and learn more about God, you will learn to bring your thoughts into captivity to agree with the Bible. நீங்க வேதத்தை வாசிக்க என்ன நடக்கும் என்று சொன்னால், சிந்தையை சிறைப்படுத்தி இருக்கிற பிசாசின் கிரியைகளிலிருந்து உங்களுடைய சிந்தையை தேவ வசனத்தின் மூலமாய் உங்களை விடுதலையாக்க முடியும்.
You are the one that is in control of what you think. நீங்க தான் நீங்க என்ன யோசிக்கிறீர்கள் என்பதை தீர்மானிக்க வேண்டும். When God speaks to you, He will not speak to your body or to your mind, but He will speak to your heart or your spirit. கர்த்தர் பேசும்பொழுது அவர் உங்களை சரீரத்தோடு கூட பேசுவதல்ல, உங்களை ஆத்மாவோடும் பேசுவதல்ல, உங்களுடைய ஆவியோடு கூட இடைபடுகிற தேவனாய் இருக்கிறார். In this lesson, we are teaching about the God kind of love that is in your heart. இந்த பாடத்திலே நான் உங்களுக்கு போதிப்பதெல்லாம் கர்த்தர் விதமான அன்பை குறித்து நான் உங்களுக்கு போதிக்கிறேன். When you receive Jesus Christ as your Savior, God comes into your heart, into your spirit. நீங்கள் இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது தேவ ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். And the title of this lesson is The God Kind of Love. இந்த பாடத்தின் தலைப்பு என்னன்னா கர்த்தர் விதமான அன்பு என்ற தலைப்பிலே நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். When you receive Jesus Christ as Savior, the same kind of life that is in God comes into your spirit. நீங்க இயேசுவை சொந்த இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதோ அதே வண்ணமான அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். In your body and in your flesh, you will still have the sin nature after you're born again. உங்களுடைய ஆத்மாவிலே உங்களுடைய சரீரத்திலே பாவத்தின் காரியம் உணர்வுகள் உங்களுடைய காரியத்தில் காணப்படும். But the Holy Spirit comes to live in your spirit being, in your heart. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிற ஆவியிலே அல்லது இருதயத்திலே அவர் வாசம் பண்ணுவார். You cannot depend on your emotions and on your feelings to know the will of God. உங்களுடைய இமோஷன் அல்லது உணர்விலோ உங்களுடைய உணர்வின் அடிப்படையிலே தேவனுடைய சித்தம் என்ன என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. Your emotions will follow what you think about. உங்களுடைய உணர்வு நீங்க எதை குறித்து யோசிக்கிறீர்களோ அதன் அடிப்படையிலே உங்களுடைய உணர்வு உங்களை கொண்டு போகும். But you are in control and you can change what you think. ஆனா நீங்க ஆளுகை செய்ய வேண்டும். நீங்க என்னத்தை சிந்திக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். If someone is not treating you good, you can have bad thoughts about them, or you can have the thoughts of God about them. ஒருவேளை ஒருவர் உங்களை சரியான முறையிலே உங்களை நடத்தாவிட்டால் அவர்களை குறித்து உங்களுக்கு ஒரு தவறுதலான எண்ணம் இருக்கும், அல்லது அவர்களை குறித்து நல்ல எண்ணமும் இருக்கக்கூடும். Instead of being upset with them, you can make a choice to pray for them and to love them even when they are not being good to you. ஒருவேளை அவங்க உங்ககிட்ட நல்லவளா இல்லாவிட்டால் நீங்க ரெண்டு காரியம் பண்ணலாம். ஒன்று அவளை விட்டு விலகலாம், அல்லது அவளுக்காக நீங்கள் செபிக்கலாம். அவளுடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும்படி நீங்கள் நடந்து கொள்ளலாம். When you receive Jesus Christ as your Savior, the God kind of love comes into your heart, into your spirit. இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவத்துவத்தின் அல்லது தேவ விதமான அன்பு உங்களுக்குள் கடந்து வரும். In the book of 1 John chapter 3 and verse 14, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it says, we know that we have passed from death unto life because we love the brethren. அங்கே வசனம் எப்படி சொல்லுது? நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். Only people that have received Jesus Christ as Savior can have the love of God in their heart.
இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களால் மாத்திரம்தான் தேவ விதமான அன்பு அவருக்குள் மாத்திரமே காணப்பட முடியும். We have human love, but when you're born again, you have the love of God, the God kind of love in your heart. நீங்க உங்களுக்கு மானுஷிக விதமான அன்பு இருக்கு, ஆனால் நீங்க மறுபடியும் பிறக்கும் பொழுது தெய்வ விதமான அன்பு உங்களுக்குள் கடந்து வரும். In the book of Romans chapter 8 and verse 37, ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால், it tells us that we are more than conquerors through Jesus Christ who loves us. இங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுவளாய் இருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். When you receive Jesus Christ as your Savior, then He will give you strength to give you victory even when the devil is coming against you. இன்னைக்கு நீங்க இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது பிசாசானவன் உங்களை எதிர்த்தாலும் தெய்வ விதமான அன்பானது உங்கள் மூலமாய் வெளிப்படும். In the book of 1 John chapter 4 and verse 18, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says, there is no fear in love, but mature love will cast out fear. அங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது தேவ வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. The devil will always want to bring fear into your life. பிசாசானவன் உங்களுக்குள் பயத்தை கொண்டு வர விரும்புகிறான். But when you have Jesus in your heart, you have the ability to love your enemies. ஆனால் இயேசு உங்களுக்குள் இருக்கும் பொழுது சத்ருவானவனையும் நேசிக்கத்தக்கதான தெய்வ அன்பு உங்களிலே வெளிப்பட ஆரம்பிக்கும். When you love your enemies and you love those that do not do good things, it will cause fear to go away from you. நீங்க தேவனுடைய அன்பு உங்களுக்குள் இருக்குமானால் பயத்தை அது புறம்பே தள்ளும். The Bible says, do not be afraid of sudden fear. வேதம் சொல்லுகிறது, திடீர் பயங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. Fear is a tool of the devil. பிசாசினுடைய ஒரு ஆயுதம் தான் பயம். But when you put faith in God is greater than fear of the devil. தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் பிசாசின் ஆயுதத்தை பார்க்கலாம் மிக மிக வல்லமை உடையது. In the book of 1 Peter chapter 4 and verse 8, 1 பேதுரு 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, it tells us above all other things to have fervent love among one another. இங்கே வசனம் இப்படி சொல்லுகிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவளாய் இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். ஆமென். Hate is a very powerful force, but love is more powerful than hate. மிக மிக வல்லமையான ஒன்று என்னவென்று சொன்னால் வெறுப்பு. ஆனால் வெறுப்பை பார்க்கல பல மடங்கு வல்லமை உள்ளது என்னவென்று சொன்னால் அன்பு. The devil wants you to fear and to be upset with other people. பிசாசானவன் பயத்தை உங்களுக்கு கொடுத்து அந்த பயத்தின் மூலமாக மற்றவர்களை மேல் ஒரு விதமான தயக்கத்தை அவன் உண்டாக்கி விடுவான். When you have fear and you have hate against other people, it opens a door for the devil to get into your life. பயமும் அதே போல வெறுப்பும் இருக்குமானால் பிசாசானவன் உங்களுக்குள் வருவதற்கான வாதலை நீங்கள் திறந்து வைக்கிறீர்கள்.
But when you have Jesus as your Savior, He will give you the ability to love your enemies. ஆனால் இரட்சகராகிய இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். உன் சத்துருவையும் நேசிக்கத்தக்கதான அன்பின் தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். When you love other people and you forgive them for bad things they do, it will protect you from the devil. ஆனா நீங்க மற்றவங்களை நேசிக்கும் போது, மற்றவங்களுக்கு செய்கிற தீங்குக்கு தீங்கு செய்யாமல் இருக்கும்போது, சத்துருவானவன் உங்கள் மேல் கிரியை செய்வதற்கு நீங்கள் இடம் கொடுப்பதில்லை. In the book of Ephesians chapter 3 and verse 17, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it says that Christ may dwell in your hearts by faith, and that you be rooted and grounded in love. அங்கே வசனம் எப்படி சொல்லுகிறது? விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவளாகி என்று வாசிக்கிறோம். God is love, and to know more about God, we must walk in love toward other people. கர்த்தர் அன்பாய் இருக்கிறார். அந்த அன்பின் தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்க அன்பிலே நடக்கிறவளாய் காணப்பட வேண்டும். In verse 19 it says, to know the love of Christ that passes knowledge. அங்கே 19ஆம் வசனம் இன்னும் அழகாய் சொல்லுகிறது, அறிவு கெட்டாத அந்த தேவ அன்பை அறிந்து கொள்ள வல்லவளாகும் தேவனுடைய சகல பரிபூரணத்தை நிறைவுபடும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படி உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும். ஆமென். By walking in love, it says you can be filled with all the fullness of God. நீங்க அன்பிலே நடக்கும்போது தெய்வத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் உங்களுக்குள் காணப்படும். Walking in love opens the door for God to work in your life. நீங்க அன்பிலே நடக்கிறவளாய் காணப்படும் போது தேவன் உங்கள் மூலமாய் கிரியை செய்வதற்கு நீங்க இடம் கொடுக்கறீங்க அல்லது வாசலை திறந்து கொடுக்கறீங்க. The devil, it is up to you and is your responsibility to give no place to the devil. இது பாருங்க, பிசாசுக்கு இடம் கொடுப்பதும் இடம் கொடாமல் இருப்பதும் அது உங்களுடைய சாய்ஸ் அல்லது உங்களுடைய காரியமாய் காணப்படுகிறது. You have the authority and the ability not to yield to fear and hate that comes from the devil. கவனிங்க, நீங்கள் உங்களுக்கு தான் இதற்குடைய காரியம் இருக்க வேண்டும். பிசாசானவனுக்கு இடம் கொடாதபடி பயப்படாமல் வெறுப்பை காண்பிக்காமல் இருப்பது உங்கள் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. In the book of 1 Thessalonians chapter 5 and verse 8, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it tells us to put on the breastplate of love and of faith. அங்க வசனம் சொல்லுகிறது, நீங்க இந்த அன்பாகிய மார்க்கவசத்தை நீங்கள் அணிந்து கொண்டு என்று நாம் வாசிக்க முடியும். When you walk in faith and in love, it is like a shield that protects you from the devil. இது அன்பிலே நடக்கும்போது பிசாசானவன் உங்கள் மூலமாய் கிரியை செய்யாதபடிக்கு இந்த அன்பு ஒரு கேடகமாக காணப்படுகிறது. One way to fight the devil is to walk in love and not allow yourself to be upset with other people. பாருங்க, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருப்பதிலே இன்னும் ஒரு காரியம் என்னன்னா, அன்பிலே நடக்க வேண்டும். மற்றவர்கள் துக்கப்படுகிற வண்ணமாய் நம்ம நடந்து கொள்ளக்கூடாது. The devil would like for you to think you have no choice and you have to have bad feelings towards other people. பிசாசானவன் நீங்க மற்றவர் மேலே தவறான எண்ணம் உடையவளாய் இருக்குவீர்களானால் பிசாசானவன் அதை பயன்படுத்திக் கொள்ளுவான். But the truth is
God has given you the authority and the ability to choose what you will think about others. பாருங்க, இங்க முக்கிய காரியம் என்னன்னா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். மற்றவளை குறித்துதான எப்படிப்பட்ட எண்ணத்தை நீங்கள் எண்ண வேண்டும் என்ற தயவு உங்களுக்கு இருக்கிறது. You cannot control what other people do or say about you, but you can control what you think about them. மற்றவங்க உங்களை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்பதை உங்களால நிதானிக்க முடியாது. ஆனா மற்றவளை குறித்து நீங்க என்ன சொல்கிறீர்கள் என்பதை உங்களால் நிதானிக்க முடியும். We are learning from the Word of God that the love of God is a shield and a protection for us. இந்த அன்பு ஆனது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பின் அரணாக உங்களுக்கு காணப்படும். We must learn to walk in faith and walk in love towards others. நீங்க விசுவாசத்தில் நடக்கவும் மற்றவர் மேல் அன்பாய் இருக்க நடக்கவும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். The Bible says all things are possible to them that believe. இங்க வேதம் சொல்லுகிறது, அவரை நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடைபெறும் என்று வாசிக்கிறோம். When the devil comes against you, do not say things like, I don't know what to do. பிசாசான உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் போது, ஐயோ என்ன செய்வது என்று எனக்கு தெரியலையே என்று நீங்கள் சொல்லாதீங்க. Because with the word of God, you do know what to do. ஆனா தேவ வசனத்தின் மூலமாக நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். With your mind and heart, you can make a choice to put on the breastplate of faith and love. பாருங்க, தேவனுடைய மார்க்கவசமாகிய விசுவாசம் அன்பு என்கின்ற மார்க்கவசத்தை நீங்கள் அணிந்து கொள்ளுங்க. If you make a mistake and you get wrong feelings, just ask God to forgive you and get back in love. பாருங்க, நீங்க தவறு செய்திருப்பீர்களானால் ஆண்டவரை பார்த்து கேளுங்க. அதை குறித்து ஒரு தவறான எண்ணம் உங்களுக்குள் இருக்குமானால், ஐயோ இப்படி பண்ணிட்டோமே என்று சூழ்ந்திருப்பீர்களானா ஆண்டவரை நோக்கி கேளுங்க. ஆண்டவரே என்னை மன்னிங்க, இதிலிருந்து என்னை விடுதலை ஆக்குங்க, இனி இதை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லுங்க. In the book of 1 John chapter 1 and verse 9. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால், if we sin or make a mistake, we confess that to God, ask him to forgive us, and he cleanses us from all unrighteousness. நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டார் என்று வாசிக்கிறோம். Everyone sometimes will make mistakes in life. எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையிலே தவறுகளை செய்யக்கூடும். But just because you make a mistake, that does not mean that God does not still love you. He still loves you. நீங்க தவறு செய்ததனால கர்த்தர் உங்களை நேசிக்கவில்லை என்று நீங்கள் கருத வேண்டாம். Just go to God and say, God, I made a mistake. I ask you to forgive me, and believe that he forgives you because he does. ஆண்டவரே நான் தவறு செய்துட்டேன், நான் மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்க விசுவாசத்தோடு கேட்கும் போது அவர் மன்னிக்கிற தயவுடைய தேவனாய் இருக்கிறார். Let's look at the book of 1 John chapter 2 and verse 10. 1 யோவான் 2ஆம் அதிகாரம். Sorry pastor, you can repeat that. First John chapter 2 and verse 10. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால், it says, he that loves his brother abideth in the light, and there is none occasion of stumbling in him. அங்க வசனம் எப்படி சொல்லுகிறது, தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியில் நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடறல் ஒன்றும் இல்லை. ஆமென். When you show love to other people, then you walk in the light of God. நீங்க மற்றவரிடத்தில் அன்பாய் நடந்து கொண்டால் நீங்க ஒளியிலே நடக்கிறீர்கள். If you allow the devil to get you upset with people and you do not walk in love,
it will be hard for you to see what God is showing you to do. நீங்க மற்ற மேல ஒரு அப்செட்டா இருப்பீங்களானால், மற்றவங்களை உங்களால் நேசிக்க முடியாமல் இருப்பீங்களான்னா, கர்த்தர் செய்கிற காரியங்களை உங்களால் பார்க்கவே முடியாது. But when you make a choice to walk in love, even with your enemies, then the light of God will show you the best decisions to make. இங்க உங்களோட சத்துருக்களுக்கு முன்பாக கூட அவர்களையும் நேசிக்க வேண்டும் என்ற ஒரு 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 முடிவெடுத்து அவளை நீங்கள் நேசிப்பீர்கள்னா உங்க வாழ்க்கை பிரகாசம் உள்ளதாக தேவனுடைய காரியத்தை அறிந்து நடக்கிற ஒரு வாழ்க்கையாய் மாறும். Let's look at this verse again. It says, "He that loveth his brother abideth in the light." அங்க வசனத்தை கவனிங்க. தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டு இருக்கிறான். ஆமென். And there is none occasion of stumbling in him. அங்க அடுத்தது இப்படி சொல்லுகிறது, அவனிடத்திலே இடறல் ஒன்றும் இல்லை. That is why the devil will try to get you not to love other people, because then there comes darkness and you cannot see what God is saying to you. அதனாலதான் பிசாசு உங்களை மற்றவர்களை நேசிக்க முடியாதவனாய் மாற்றுகிறான். அப்படி உங்களை நேசிக்க முடியாதவனாய் உங்களை மாற்றும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னா, நீங்க தேவனுடைய கிரியைகளை பார்க்க முடியாதவனாய் மாறி விடுகிறீர்கள். But you have the authority and the ability to make a choice. I am going to love others even when they are not lovable. பாருங்க, இப்பொழுது நீங்க என்ன உங்களுக்கு அதிகாரமும் அல்லது அதை செய்வதற்கான தகுதியும் உங்களுக்கு இருக்கிறது. என்னன்னா அவர்களை நீங்க நேசிப்பதற்கு ஒரு துள்ளி கூட அவங்க தகுதி இல்லாதவளாக இருந்தாலும் நீங்களுக்கு அவளை நேசிக்கிற அதிகாரமும் தகுதியும் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். When you make the choice to walk in love, then God is able to shine his light upon you and show you the best decisions to make for your life. இங்க நீங்க அன்பிலே நடக்கிறதுக்கு தீர்மானம் எடுத்து நீங்க நேசிக்க கூடாதவளையும் நேசிக்கிற வண்ணமா நீங்கள் நடக்கும்போது என்ன நடக்கிறது என்று சொன்னா, கர்த்தர் உங்களை ஒளியிலே அவர் நடத்திக்கொண்டே இருப்பார். In the book of John, chapter 13 and verse 35, யோவான் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், "By this shall all men know that you're my disciples, that you have love one to another." இங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவளாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாராலும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஆமென். The Bible tells us to make love the main goal in our life. அன்பா இருப்பதே உங்களுடைய பிரதான கொள்கையாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. In the book of 1 Corinthians chapter 14 and verse 1, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால், it tells us to put on love, and in another translation it says make it your main goal. Make it the main thing you want to do in life is to walk in love. அங்க இப்படி சொல்லுங்க, அன்பை நாடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. வேறு ஒரு மொழிபெயர்ப்புல எப்படி சொல்லப்படுகிறது என்றுனா, உங்களுடைய பிரதான கொள்கை அன்பா இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. God has power, but God is love. தேவனுக்கு வல்லமை இருக்கிறது, அதே சமயத்திலே தேவன் அன்பாய் இருக்கிறார். So when you yield yourself to love, you are yielding yourself to God. நீங்க தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்க அன்பிற்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்கள். Yes, we want to do many things for God, but the biggest, most important thing is to walk in love. நீங்க தேவனுக்கு நிறைய காரியத்தை செய்றீங்க, ஆனால் பிரதானமான காரியம் என்னவென்று சொன்னால் நீங்க அன்பிலே நடப்பது.
When you are walking in love, then the light of God will shine on your path and show you what to do. நீங்க அன்பிலே நடக்கும்போது தேவனுடைய ஒளி உங்களிலே பிரகாசிக்கும், இருளிலே நீங்க வெளிச்சமாய் இருப்பீர்கள். There is none occasion of stumbling. You will not stumble and make mistakes if you stay in love and forgive your enemies. நீங்க அன்பிலே நடக்கும்போது நீங்கள் தடமாற மாட்டீங்க, காரணம் நீங்க ஒளியிலே நடக்கிறவளா இருப்பீங்க. I want to pray with you now to receive Jesus Christ as your Savior. நான் உங்களோடு கூட சேர்ந்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி Pray this prayer after me. என்னோடு கூட சேர்ந்து இந்த ஜெபத்தை சொல்லுங்க. Heavenly Father, பரலோக பிதாவே, I believe that Jesus Christ is the Son of God. சர்வ வல்லவரே, இயேசுவானவர் தேவகுமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe he died on the cross to pay for my sin. அந்த சர்வ வல்லவராம் இயேசு என்னுடைய பாவங்களுக்காய் சிலுவையிலே மரித்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that God raised him from the dead and he is alive today. சர்வ வல்லவரை இயேசுவை பிதாவாகிய தேவன் அவர் உயிரோடு கூட எழுப்பினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Right now I receive Jesus Christ as my Savior. இந்த நிமிடத்திலே இயேசுவை நான் என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். I believe that I am born again and a child of God from this moment forward. இந்த நிமிடத்திலிருந்து இயேசுவின் பிள்ளையாய் வாழ என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். Praise God. And it's important that you pray to God, read your Bible, and get in a church somewhere that teaches the Word of God, and you will grow and learn more about Him. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து இருக்கிறீங்க. இயேசு உங்களுடைய சொந்த பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நீங்க அவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறீங்க. வேதத்தை வாசிங்க. நீங்க ஏதாயிலும் ஆவிக்குரிய சபை உங்களுடைய அருகாமையில் இருக்குமானால் அதுக்கு கடந்து போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you, and always remember, no matter if you make mistakes, God always loves you. He never stops loving you because God is love. காரணம் நீங்க தவறு செஞ்சுட்டா இனிமேல் ஆண்டவர் கிட்ட போக முடியாதுன்னு நினைக்க வேண்டாம். உன்னுடைய தேவன் அவர் உங்களை நேசிக்கிறவர், உன்மேல் அன்பு செலுத்துகிறவர், உனக்காய் தன் ஜீவனையே கொடுத்தவர், உன் குற்றங்களை மன்னித்து உனக்கு மறுவாழ்வை தர அவர் போதுமானவராயிருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. Amen. Amen. Praise God.